பார்த்தா எவன் வேறு சிந்தனையின்றி எப்போதும் இடைவிடாமல் என்னை நினைக்கிறானோ, என்னுடன் ஒன்றிவிட்ட அந்த யோகிக்கு எளிதில் அகப்படுகிறேன். வேறு எண்ணமின்றி பரமாத்மாவிடம் மட்டும் ஈடுபடும் உள்ளம் பெற்றவன் அனன்ய சேதா எனப்படுவான். பகவானை நோக்கி நாம் ஓரடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி 10 அடி வருகிறான் என்பார் ராமகிருஷ்ணர். மிக உயர்ந்த சித்தியை அடைந்த மகாத்மாக்கள் என்னை அடைந்துவிட்ட பிறகு துன்பங்களுக்கு உறைவிடமானதும் நிலையற்றதுமான மறுபிறவி அடைவதில்லை. இப்போ ஒரு போட்டி வைக்கிறாங்க, பகவான் கிருஷ்ணர் யாரால் கட்ட முடியும். எல்லோரும் நினைக்கிறாங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அர்ஜுனன் தான் கட்டிடுவார் அப்படின்னு நினச்சாங்க. அர்ஜுனால் கட்ட முடியல, தர்மபுத்திரராலையும் முடியல, எல்லாம் தோற்று போகிறாங்க. அந்த நகுலன் சகாதேவன் அந்த பஞ்ச பாண்டவரோட கடைசி பசங்க அவங்க தான் கட்டுறாங்க. ஏன்னா இறைவனை கட்டணுன்னா உண்மையான பக்தி வேணும். வெறும் கையில் மாலையை சுற்றிக்கிட்டு ராமா ராமான்னா அது பக்தி இல்லை. மனம் உருகி பக்தி பண்ணணும். அதுதான் சொல்கிறார், நீ முழுமையாக என்னிடம் ஒப்படைக்கும் போது தான் உனக்கு நான் என்னுடைய முழு இதையும் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ பகவானை பெற தகுதி உடையவனுக்கு பகவான் தன்னையே கொடுத்து விடுகிறான். பகவானை அடைந்தவர் அடையக்கூடியது வேறு எதுவும் இல்லை, மறுபிறை உட்பட. அர்ஜுனா, பிரம்மலோகம் வரை உள்ள எல்லா உலகங்களும் அழிந்து உண்டாகின்றன. அங்குள்ளவருக்கு மறுபிறப்பு உண்டு, என்னை அடைந்தவருக்கு மறுபிறப்பு இல்லை. எல்லா உலகங்களும் காலவரைக்குட்பட்டு அழிவன. பகவானோ காலத்தை கடந்தவர். 1000 யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல் என்றும் 1000 முகம் அவருக்கு ஒரு இரவுன்னும் அறிபவர் கால தத்துவத்தை அறிந்தவர் ஆவார். அப்போ நம்முடைய ஓராண்டு தேவர்களுக்கு 24 மணி நேரம்தான் ஒரு பகல். அதே மாதிரி மனித பிறவியினுடைய கால அளவு மிக குறைவு என்பதையும் அந்த காலத்தை பயனுடையதாக்கி லாபமடைய ஆன்ம லாபம் வேண்டும் என்பதையும் இது உணர்த்தது. பிரம்மாவின் பகல் தொடங்கும் போது உயிர் தொகுதிகள் அவருடைய சூட்சம சரீரத்திலிருந்து வெளிப்படுகின்றன. இரவு தொடங்கும் போது அவை பிரம்மாவின் சூட்சம சரீரத்திலேயே மறையுது. அர்ஜுனா, இந்த உயிரினங்களின் கூட்டம் மீண்டும் மீண்டும் பிறந்து இரவு வரும்போது தன்வசமின்றி ஒடுங்குகிறது, பகல் வரும்போது வெளிப்படுகிறது. கர்ம வசப்பட்டிருப்பதால் உயிர் வகைகளுக்கு தன்வசம் என்பது இல்லை. பிறவிகள் தோறும் கர்மம் தொடரும். ஆனால் அந்த அவ்வியத்தை காட்டிலும் மேலான தனித்தன்மை கொண்ட அவ்வியம் பரமாத்மா. அந்த திவ்ய புருஷன் எல்லா உயிரினங்களும் அழிந்த போதிலும் அழிவதில்லை. அவ்வியத்தன வெளிப்படாத தோன்றா நிலை, அவ்வியக்தம் அக்ஷரம் என்று சொல்லப்படுவதை பரமகதின்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் எதை அடைந்த பிறகு திரும்புவதில்லையோ அது பரமபதம். பரமகதி, பரமபதம்னா மோட்ச நிலை. என்ன அக்ஷரம்னா அழிவில்லாதது.